வணக்கம், வெல்கம் டு NCS ஃபேஷன். இன்னைக்கு 4வது நாள் கிளாஸ். இன்னைக்கு அதாவது 4வது நாள் பயிற்சியில் என்னன்னு பாத்தீங்களா, கழுத்து கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம், ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கழுத்துக்கு நெக் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறோம். நெக் பீஸ் எப்பயுமே வந்து கிராஸா தான் கட் பண்ணணும். ஏன்னா வளைவு பகுதிக்கு எல்லாத்துக்குமே வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். நேரான பகுதிக்கு தான் வந்து நம்ம ஸ்ட்ரைட் பீஸ் கொடுக்கணும். வளைவு பகுதிக்கு வந்து கிராஸ் பீஸ் தான் கொடுக்கணும். இப்படி வந்து பாத்தீங்கன்னா இது கிராஸா அப்படி வந்து கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு பட்டை இருக்கிற அளவுக்கு இந்த 1 இன்ச் கட் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான வந்து கிராஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இது ஒன்னொன்னா ஜாயின் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டோமா, அந்த வளைவு பகுதிக்கு வந்து நம்ம நெக் வந்து வளைவா தானே கட் பண்ணிருக்கோம், அதனால வளைச்சி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறது வளைவு பகுதிக்கு எல்லாத்துக்கும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் ரெடி. இப்போ வந்து நெக்குக்கு எப்படி அட்டாச் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டு மேல் பக்கமா, அதாவது ப்ளவுஸோட மேல் பக்கம், இது வந்து உள்பக்கம் நம்ம வேலை தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இது தைச்சது எல்லாமே வந்து உள்பக்கம் ஃபினிஷிங்காக தெரியுது தான் வந்து நம்மளுக்கு மேல் பக்கம். இப்போ மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணலாம். மேல் பக்கம்னா இது வந்து இப்போ இந்த அட்டாச் பண்ணது வந்து உள்பக்கம் கிராஸ் பீஸில், இதுதான் வந்து மேல் பக்கம். இந்த மேல் பக்கமும் இப்படி அட்டாச் பண்ணுங்க. இது மேல் பக்கம், இது மேல் பக்கம். மேல் பக்கம் துணி மேலே மேல் பக்கமே வச்சு இப்படி அட்டாச் பண்ணுறோம். இப்படி இந்த கைடு அளவுக்கு மார்க்கிங் பண்ணி நெக் பீஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப இழுத்து வச்செல்லாம் விட்டுறாதீங்க. ரொம்ப இழுத்தீங்களா அப்புறம் துணி வந்து இழுத்த மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஆகட்டும் கிராஸ் பீஸ் ஆகட்டும் இழுத்தே கொடுக்கூடாது. இழுத்து கொடுக்காம அப்படியே வச்சு கொடுங்க. ரொம்ப இழுத்து வச்சு கொடுத்தீங்களா ப்ளவுஸ் ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அட்டாச் பண்ணிட்டேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்களா இது இருக்குது பார்த்தீங்களா, இப்படி வந்து இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம். இப்படி ஃபோல்டு பண்ணி இப்படி ஃபோல்டு கவரப் பண்ணிடுங்க. இப்படி கவரப் பண்ணி நம்மளுக்கு பட்டை வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தான் பட்டை வரணும். அந்த அளவுக்கு பட்டை வர மாதிரி பண்ணணும். இங்கே எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குன்னு கவலைப்படா, இதை எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி இங்கே கினாரி ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்களா இங்கே வந்து இப்படி பின்னாடி வரணும். இப்போ வந்து ஃபினிஷிங் பாருங்கள். ஃபினிஷிங்லேயும் வந்து இப்படி ஃபோல்டு பண்ணி ஃபினிஷிங் விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸ்டிச்சஸ் மேலே எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடலாம்.
இப்போ இந்த பீஸ்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிட்டோம்னா இப்போ இந்த பீஸ் வந்து இப்படி மடிக்கலாம். இப்படி மடிச்சு ஸ்டிச்சஸ் விடலாம். இப்போ நீங்க எம்மிங் வேணும்னா ஸ்டிச்சஸ் விட வேண்டியதில்லை, எப்படியே மடிச்சு விட எம்மிங் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாம் ஸ்டிச்சஸ் தான் போட போறேன். ஏன்னா எம்மிங்னா சீக்கிரமா பிரிஞ்சிடும், ஸ்டிச்சஸ்னா பிரியாம இருக்கும். அதனால இந்த பிளவுஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் தான் போட போறேன். ஏன்னா இது வந்து டபுள் ஸ்டிச்சா போடுவோம். இங்க டபுள் ஸ்டிச்சா போடும்போது பிளவுஸ் பாக்குறதுக்கும் அழகாவும் நீட்டாவும் தெரியும். இல்ல உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட பிடிக்கலன்னா நீங்க எம்மிங் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஸ்டார்டிங்லயும் எண்டிங்லயும் ரஃப் அடிங்க, அப்பதான் வந்து பிரியாம இருக்கும். ரஃப் அடிச்சிட்டுமா இப்போ வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்களா மேல் பக்கமா ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் தெரியுது பாத்தீங்களா, இன்னொரு ஸ்டிச்சஸ் நம்ம போடலாம். இப்போ இன்னொரு ஸ்டிச்சஸ் போட்டோமா நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகா தெரியும். மேல பிளவுஸ் பாக்குறதுக்கு ஒரு அழகா டபுள் ஸ்டிச்சஸோட பாக்குறதுக்கு அழகா தெரியும். இந்த மாதிரி வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாத்தீங்கன்னா நெக் ரெடி ஆச்சு. எப்பயுமே வந்து பிளவுஸ்ல வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நெக்க ரெடி பண்ணிடுங்க. அப்பதான் வந்து இந்த வலை வந்து நம்மளுக்கு தைக்கிறது கரெக்டா இருக்கும். இப்ப வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்றது. இப்ப ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு முன்னாடி நீங்க முக்கியமான பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, பிளவுஸ் வந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. பிளவுஸ் இப்படி எடுத்து போட்டுக்கிட்டு ஸ்லீவையும் வந்து ரெண்டு ஸ்லீவையும் வந்து நம்ம இப்படி வச்சுக்கணும். ரெண்டு ஸ்லீவ் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கிட்டோமா இப்படி ஸ்லீவ் வைக்கும் போது பாருங்க, இப்படி ரெண்டு ஸ்லீவ் வச்சுக்கிறேன் இல்லைங்களா. இப்ப பிளவுஸ் இப்படி வச்சுக்கோங்க, ஸ்லீவ் இப்படி வச்சுக்கோங்க. இந்த வளைவு பகுதி பாருங்க, இந்த குடஞ்சிருக்க இந்த வளைவு பகுதி வந்து இப்படி தெரியணும். இப்படி தெரிஞ்சா மட்டும் இப்படி இப்படி இருக்கணும். இப்படி இப்படி எல்லாம் வச்சிடாதீங்க, இப்படி இருக்காதீங்க, இப்படி வைங்க. பிடிச்சி இந்த வளைவு பகுதி வந்து இப்படி இருக்குங்களா, இப்ப இருக்கணும்னா இப்ப இந்த அப்படியே இந்த வந்து ரைட் சைடு எடுத்து இந்த ரைட் சைடு அட்டாச் பண்ணும். இந்த லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்து இந்த லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணணும். இவ்வளவுதான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு. இதுல வந்து லெஃப்ட் சைடு எது ரைட் சைடு எதுன்னு கன்ஃபியூஷன் ஆயிடும். இந்த பீஸ் எடுத்து நீங்க வந்து ரைட் சைடு கை எடுத்து லெஃப்ட் சைடு அட்டாச் பண்ணிட்டீங்களா, இந்த குடஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கை வந்து பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து பிளவுஸ் வந்து இப்படி இழுத்துட்டு வந்த மாதிரி வந்துடும். அதனால வந்து ரைட் சைடு ஸ்லீவ் எது லெஃப்ட் சைடு ஸ்லீவ் எதுன்னு பார்த்து கரெக்டா கிளீனா அட்டாச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்கு இன்னொன்னு முக்கியமானது பார்க்கணும். எப்பயுமே வந்து ஸ்லீவ் வந்து இங்கிருந்து அட்டாச் பண்ணக்கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு எடுத்து இப்படி விரிச்சு போட்டுட்டு இங்கிருந்து அட்டாச் பண்ணிட்டு வந்தீங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஷேப் வந்து இந்த இதோட இந்த அமைப்பு வந்து கரெக்டா உட்காராது. அதனால என்ன பண்ணுங்களா, இங்க பாருங்க நம்மளுக்கு சென்டர் நம்ம அர்க்காத் பண்ணி வச்சிருக்கோமா, சென்டர் பீஸ் எதுன்னு கரெக்டா ஈவனா நடு சென்டர்ல இங்க அர்க்காத் பண்ணி வச்சிருக்கோம். இதே மாதிரி ஷோல்டர் இங்க பாத்தீங்களா, இந்த ஷோல்டர்ல வந்து இந்த ஷோல்டர் மேலேயும் கரெக்டா இந்த ஷோல்டர் மேலேயே தான் இந்த சென்டருக்கு அர்க்காத் பண்ணிருக்க வச்சுக்கலாம். இங்க வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்ப ஸ்டார்ட் பண்றேன். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றேன். சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டர்ல இருந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்களா, நம்மளுக்கு அந்த கையோட ஷேப் நம்ம எந்த அளவுக்கு வந்து கையை வந்து நம்ம கட் பண்ணிருக்கோமோ ஷேப்பா, அந்த ஷேப் வந்து அமைப்பு கரெக்டா உட்காரும். பிளவுஸ்க்கேன்றதுல எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ற விதம் வந்து இதுதான். வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணீங்களா அங்கங்க வந்து எந்தெந்த இடத்துல மடிக்க சொல்லியிருக்கேன், எந்தெந்த இடத்துல வந்து ஃபோல்டு பண்ணி தைக்க சொல்லியிருக்கேன், எங்க கினாரி ஒண்ணும் எங்க பாயிண்டட் ஒண்ணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாம போயிடும். அதனால வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளவுஸ்ல வந்து நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு நீட்டா புரியும். இந்த 5 நாள் இதே மாதிரி நீங்க ஃபாலோ பண்றீங்களா, 6வது நாள் நீங்களே ஒரு பிளவுஸ் எடுத்து தனியா நீங்க கட் பண்ணி ஒரே நாள்ல வந்து பிளவுஸ் தைச்சிடலாம்.
அதனால வந்து கரெக்டா வந்து ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாருங்க ஸ்லீவ் வந்து எவ்வளவு நீட்டா வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கரெக்டா உட்காருது பாத்தீங்களா? எங்கேயுமே நம்மளுக்கு வந்து இழுத்து வரல, மடிப்பு வந்து உட்காரல, எங்கேயும் பிளவுஸ் இழுக்க வேண்டியது இல்லை. இப்போ ஒரு சைடு வந்து அட்டாச் பண்றேன், இன்னொரு சைடு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ வந்து பாத்தீங்களா ரெண்டு பக்கமும் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இன்னியோட கிளாஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த கிளாஸ் வந்து பாத்தீங்களா இந்த சைடு ஜாயின் பண்றது. இப்படி சைடு வந்து மார்க் பண்ணி இந்த சைடு வந்து எந்த அளவுக்கு வச்சு நம்ம வந்து பிளவுஸ் வச்சு அளவு வச்சு மார்க் பண்ணணும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். பினிஷிங் வீடியோ அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.